உகாதி ஸ்பெஷலாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி கேரட் ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாயசம் செய்கிறதுக்காக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சூடானதும் 15 முந்திரி பருப்பு சேர்த்து பொன்னிறமாக வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் 2 துருவன கேரட் சேர்த்து அந்த நெய்யிலேயே 2 நிமிஷம் நல்லா வதக்கி இதையும் நாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கேரட் ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, நாம் அதோட கலர் மாறாமல் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பேனில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி 100 கிராம் ஜவ்வரிசியை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். இதில் காய்ச்சின 250 ml பால் சேர்த்து இதை குக் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியை இது மாதிரி நெய்யில் வறுத்தும் குக் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சும் நாம் குக் பண்ணலாம். ஜவ்வரிசி 3/4 பதம் வெந்ததும் நம்ம நெய்யில் வதக்கி வச்சுருக்கிற கேரட் துருவலை சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ ஜவ்வரிசி கேரட்டோடு சேர்ந்து நல்லா வெந்து திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இன்னும் 500 ml பால் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 100 கிராம் சுகர் சேர்த்து சுகர் நல்லா மெல்ட் ஆனதும் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக நெய்யில் வறுத்த முந்திரியை தூவி இறக்குனா சுவையான கேரட் ஜவ்வரிசி பாயசம் ரெடி. இந்த உகாதிக்கு நீங்களும் இந்த பாயசம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.